இப்போ நம்ம பார்க்க போகிற சம் நம்பர் வந்து 33 பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் படிக்கணும் பாருங்க. AB and C are partners in a firm sharing profit in the ratio of 2:2:1. According to the terms of the partnership agreement, C has to get a minimum of rupees 60,000 irrespective of the profit of the firm. அப்போ மினிமம் guaranteed profit amount எவ்வளோன்னா வந்து 60,000. Any deficiency to C and account of such a guarantee shall be borne by A. அப்போ சிக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிஃபிஷியன்சி அமௌண்ட் கேரண்டட் ப்ராஃபிட்ல டிஃபிஷியன்சி அமௌண்ட் ஏற்பட்டதுன்னா அது யார் ஒன்லி கொடுக்க போறாருன்னா ஏ மட்டும் தான் கொடுக்க போறாரு. Prepare the profit and loss appropriation account showing distribution of profit among the partners in case the profit for the year. அப்போ 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. 2015 கேட்டிருக்காங்க, 2016 கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம வந்து அக்கௌண்ட் போட்டு பார்க்குறது வந்து 2015. ஆனால் வந்து பிரித்து கொடுக்கும்போது பார்க்கும்போது கால்குலேஷன் வந்து 2 பேருக்கும் தான் போட்டு காட்டிருக்க போகிறேன். பாருங்கள், 2015 2016 அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தனித்தனியாக போடணும். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட்டு எந்த ரேஷியோனா 2:2:1. 2015 எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா 2,50,000. அந்த ரேஷியோ வீதம் பிரித்து கொடுக்கும் போது அதாவது 2:2:1 பார்க்கும்போது இவருக்கும் 1 lakh, இவருக்கும் 1 lakh, இவருக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது சிக்கு பொறுத்த வரைக்கும் 50,000. இப்போ கேரண்டட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா 60,000 கொடுக்கணும். ஆனால் சிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தான் வந்திருக்குன்னா ஆக்சுவலாக ப்ராஃபிட் அமௌண்ட் 50,000 தான் வந்திருக்கு. அப்போ டிஃபிஷியன்சி அமௌண்ட் வந்து 10,000 ரூபா, 10,000. இந்த அமௌண்ட்டை யார் மட்டும் கொடுக்க போறான்னா ஏ மட்டும் தான் கொடுக்க போறாரு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் 2,50,000 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி டெபிட் சைடில் 2,50,000 போட்டு இப்போ அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏக்கு அதாவது டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1 lakh மைனஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 10,000 ரூபா, 10,000. ஏன்னா அது வந்து கான்ட்ரிபியூட் அமௌண்ட்டு, அதாவது ரிமைனிங் வந்து 90,000 கொடுக்குறோம். பிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அமௌண்ட் 10,000 ரூபாய், 1 லட்சம்னா 1 லட்சம் அமௌண்ட் அப்படியே என்ட்ரிலேயே கொடுக்குறோம். சிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலாக வருதுன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 50,000 வருது. இந்த டிஃபிஷியன்சி அமௌண்ட் 10,000 ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா 60,000 கொடுக்குறோம். அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து 2015 வந்திருக்கு. இப்போ 2016 பார்க்க போகிறோம். 2014 எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 3,60,000 வந்திருக்கு. அந்த 3,60,000ல இவருக்கு கிடைக்கக்கூடியது அதாவது 2:2:1 அந்த ரேஷியோ வீதம் பார்க்கும்போது 1,44,000 யாருக்கு ஏக்கு. பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவருக்கும் 1,44,000. சிக்கு பொறுத்த வரைக்கும் 72,000. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு பொறுத்த வரைக்கும் கேரண்டட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 60,000 ரூபா தான், 60,000 தான். ஆனால் எபோவ் வந்துருச்சு, அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த அமௌண்ட் தான் நம்ம அப்படியே என்ட்ரி போட போகிறோம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 2016 பார்க்க போகிறோம். இப்போ 2016 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் 2016. அப்போ பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 3,60,000. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். சேம் டெபிட் சைடில் அதே 3,60,000. அதுக்கு அடுத்தது ஏபிசிக்கு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 1,44,000, இவருக்கு 1,44,000, இவருக்கு பொறுத்த வரைக்கும் 72,000. அப்போ 2015 உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனும் பார்த்தாச்சு, 2016 உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனும் நம்ம பார்த்தாச்சு.